ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம ரொம்ப காமனா டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸ்ல 2 கிளாஸஸ் யூஸ் பண்ண போறோம். அது என்ன, எப்படி இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணலாம், அந்த கிளாஸஸ் உடைய மீனிங் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் as always. So without any further delay, let's quickly get into today's lesson. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைன்னுலாம் இல்லை, எனக்கு வேற சில பிளான்ஸ் இருக்கு அவ்வளோதான். இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம பேசுவோம். இப்படின்னு இல்லை, பட் வேற ஒன்று இருக்கு, அதாவது இது உண்மையான ரீசன் இல்லை, உண்மையான ரீசன் இது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இட்ஸ் நாட் தட் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகே, எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு கிடையாது அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம். ஓகே, இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம், இட்ஸ் ஜஸ்ட் தட் சொல்லி உண்மையான ரீசனை சொல்ல போறோம். ஓகே, உண்மையான ரீசன் நீங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, எனக்கு வேற சில பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஐ ஹாவ் அதர் பிளான்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ ஹாவ் அதர் பிளான்ஸ். ஓகே, ஸோ சிம்பிள் தான். ரொம்ப காமனா டெய்லி லைஃப் கான்வர்சேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ் தான். பட் இதையே நம்மளால இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு யோசிக்க முடியாது, சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு தான் இந்த லெசன். ரொம்ப சிம்பிள் லெசன் தான். இங்கிலீஷ் டிவி ஷோஸ்ல, மூவிஸ்ல இந்த மாதிரி சென்டென்சஸ் நிறைய பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்ல இருந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்களும் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரைட், இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா, இட் இஸ் நாட் தட் சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இட் இஸ் ஜஸ்ட் தட் சொல்லி அனதர் கிளாஸ் சொல்லியிருக்கோம். வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இட் இஸ் நாட் சம்திங்னு சொல்ற இடத்துல ஒரு கிளாஸ் சொல்றோம். ஸோ சம்திங்ன்றது ஒரு ப்ரொனவுன், ரைட்? இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஸோ ஒரு ப்ரொனவுன் ஒரு நவுன் வர வேண்டிய இடத்துல ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம்னா அதுதான் நம்ம நவுன் கிளாஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இட் இஸ் நாட் தட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறது நவுன் கிளாஸ் 1. அடுத்தது இட் இஸ் ஜஸ்ட், அங்கேயும் சம்திங், இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் எல்ஸ். ஓகே, இட் இஸ் நாட் சம்திங், இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சம்திங் எல்ஸ்ன்ற இடத்துல அகைன் இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸும் நவுன் கிளாஸ் தான். ஸோ இட்ஸ் நாட் தட் சொல்லி ஒரு நவுன் கிளாஸ், இட் இஸ் ஜஸ்ட் தட் சொல்லி நவுன் கிளாஸ் 2. இதே பேட்டர்ன்ல தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் இருக்க போது. லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ எனக்கு அவனை பிடிக்கலன்னுலாம் இல்லை, எனக்கு அவனை அவ்வளவா தெரியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் லைக் ஹிம். கரெக்ட்? அவனை பிடிக்கலன்னு கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் லைக் ஹிம். என்ன உண்மையான ரீசன் சொல்லியிருக்கோம்? இட் இஸ் ஜஸ்ட் தட் எனக்கு அவனை அவ்வளவா தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹிம் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் லைக் ஹிம், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் நோ ஹிம் வெல். ஆல்ரைட், தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் கோவமா இருக்கேன்னு இல்லை, நான் கொஞ்சம் டிஸப்பாயிண்டடா, ஏமாற்றமா இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் கோவமா இருக்கேன்னு இல்லை, இட்ஸ் நாட் தட் ஐம் ஆங்க்ரி, நான் கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கேன், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐம் அ லிட்டில் டிஸப்பாயிண்டட். ஓகே, இட்ஸ் நாட் தட் ஐம் ஆங்க்ரி, இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐம் லிட்டில் டிஸப்பாயிண்டட். ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 4. என்னால் செய்ய முடியாதுன்னெலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளோதான். ஓகே, நம்ம ரொம்ப காமனாக டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இது. கரெக்டா? ஸோ பாருங்க, இட்ஸ் நாட் தட் ஐ கேன்ட் டூ இட், என்னால் செய்ய முடியாதுன்னு இல்லை, இட்ஸ் நாட் தட் ஐ கேன்ட் டூ இட், இட்ஸ் ஜஸ்ட் தட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஐ நீட் மோர் டைம். இட்ஸ் நாட் தட் ஐ கேன்ட் டூ இட், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ நீட் மோர் டைம். ஓகே, ஆல்ரைட், எக்ஸாம்பிள் நம்பர் 5. நீ சொல்றது எனக்கு புரியலன்னு இல்லை, நான் சில விஷயத்த வேற மாதிரி பார்க்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றோம். நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்பதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன புரியலன்னு சொல்லியிருக்கோம்னா நீ சொல்வது, இது இங்கிலீஷ்ல வாட் யூஆர் சேயிங்னு சொல்லலாம். கரெக்டா? இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூஆர் சேயிங், நான் விஷயத்த வேற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ see things differently அப்படின்னு சொல்லலாம். ஓகே, it's not that I don't understand what you're saying, it's just that I see things differently. So இதுல it's not that சொல்லி நம்ம ஒரு நவுன் கிளாஸ் சொல்லியிருக்கோம், I don't understand. அந்த அண்டர்ஸ்டாண்ட் உடைய ஆப்ஜெக்டா அகைன் இன்னொரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு, what you're saying அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுக்கடுத்து இட்ஸ் ஜஸ்ட் சொல்லி நவுன் கிளாஸ், another நவுன் கிளாஸ். அது இங்க வெறும் ஒரே ஒரு நவுன் கிளாஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ மேல மட்டும் இந்த இடத்துல இட்ஸ் நாட் தட் கூட 2 நவுன் கிளாஸஸ் இருக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று, வாட் யூஆர் சேயிங் அந்த நவுன் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டா இன்னொரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஓகே, ஆல்ரைட், இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள். நடந்தது ஞாபகம் இல்லைன்னுலாம் கிடையாது, அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதான். ஓகே, ஸோ இது முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான். இது நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆல்ரைட், இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஹேப்பன்ட்,
இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஓகே, எனக்கு நடந்தது ஞாபகம் இல்லாமலாம் இல்லை, அதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான். ஓகேயா? இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஹேப்பன். ஸோ இட்ஸ் நாட் சொல்லி தட் ஐ டோன்ட் ரிமெம்பர்ன்ற ஒரு நவுன் கிளாஸ். அண்ட் எதை ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறோன்னு சொல்லி அகெயின் இன்னொரு நவுன் கிளாஸ் வாட் ஹேப்பன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் உண்மையான ரீசன் சொல்லியிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஓகே, ஆல் ரைட். இன்னைக்கான லெசன் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசன், சிம்பிள் பேட்டர்ன். பட் இதை யூஸ் பண்ணி பேசும்போது அவ்வளோ நேச்சுரல் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கும் உங்களோட சென்டென்சஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.